வெல்கம் டு நண்பன். இந்த வீடியோவில் நம்ம ஜோடி போடுறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஜோடி போட்டாச்சு. செப்பரேட்டாக ஒரு கூண்டில் போட்டு கவர் பண்ணியாச்சு. கூண்டு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ரெடி பண்ணல. சும்மா நார்மலாக இந்த வலை கூட கட்டலை. சும்மா வலையை எடுத்து வச்சுருக்கேன். சைடில் சும்மா அட்டை வச்சுட்டு மேலே அட்டை பாக்ஸு போட்டு மேலே சாக்கு போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். ஒரு புறாவை ஜோடி விட்டிங்கன்னா கூண்டை வந்து அடைச்சிடணும். கூண்டை அடைக்கலைன்னா மற்ற மேல் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்து கரெக்டாக பேர் ஆகாது. அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு கூண்டை திறந்து காட்டுறேன். அது ஒரு மேல் வந்து அதை அப்படியே வெறிச்சு பார்க்கும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூண்டை திறந்து காட்டுறேன். புறா ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. உள்ள கூண்டில் தான் போட்டிருக்கோம். கூண்டு வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் சும்மா தேவையான பொருளை வச்சு ஜோடி போடுறது ஒரு நாள் தான். ஜோடியை மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கூண்டை திறந்துட்டேன். பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மேல் வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். வருதா? இந்த வருது பாருங்கள் மேலே வந்து அப்படியே பார்க்கும். அதனால் உள்ள ஃபீமேல் வந்து மஸ்தாகாது. அப்படி மஸ்தானாலும் ப்ரிப்பராக அந்த மேல் வந்து மேட் பண்ணக்கூடாது. அது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் கேஜை சாத்திட்டு தனியாக அதனால் ப்ரிப்பராக ஒரு கேஜில் போடுங்க. ப்ரீடிங் கேஜில் வந்து இந்த மேல் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்கள். அதனால் ஃபீமேலும் சரி மேலும் சரி இந்த மேலே தான் பார்க்கும். கேஜ் திறந்துருந்தால் கேஜுக்குள்ளே தான் போக பார்க்கும். அது வந்து ஜோடி ஆகாது. அது பேரானால் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கேஜை சாத்திட்டு என்றைக்குமே ஜோடி போடுங்க. அது வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் மேல். அந்த மேல் வந்து இப்போ எப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு பாருங்க. அந்த ஜோடி போட்டிருக்க புறா வந்து மேலே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோதான். நான் இப்போ கூண்டை சாத்திடுவேன். கூண்டை சாத்திட்டு உள்ளே விட்ருவோம் மேலே. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.